நாடகத்துக்கு 2 டான்ஸ்ரா. உனக்கு அடிக்கடி சொல்லிருக்கேன், கொண்டைய பார்த்து முடிவு பண்ணாத. நான் தாப்ப உண்மைக்கே பக்கம் எடுத்து கோடான கோடி நன்றி. இவளை காலை ஒடிச்சு விட்டு பார்த்தீங்களா, ரொம்ப சந்தோஷம். நீங்க காலை ஒடிச்சிங்க, நான் வாயை பார்த்துக்கிறேன். அப்படியா? அந்த காலம் பயப்படாத கிடையாது. வாங்க வாங்க ஐயா. நீங்க யாருன்னு தெரியும்? உனக்கு புருஷனா நீங்க யாருன்னு தெரியும்? நான் யாருன்னு தெரியும்? ரெண்டு எப்பேற்பட்ட லொப்பம் முண்டர் ஊருக்கு நீங்க எப்படி டீசென்டான ஆளுன்னு தெரியும். நான் ரொம்ப டிசிப்ளினான ஆளுன்னு தெரியும். யாரு? அதனால என்ன பேசணுமோ அதை மட்டும் டல்லு டல்லு பேச இடத்த காலி பண்ணுங்க. அப்படி என்ன ரொம்ப அதாட்டியம் பண்ற என்ன? யாரா முதல்ல சும்மா எந்த நேரமும் ஓல் ஓல் ஓல்னு என்கிட்ட ஒப்பாரி வச்சுட்டு இருக்க கூடாது. சும்மா வந்த மாதிரி 2 கதையை பேசணுமா போன மாட்டேங்கணும். சும்மா எதுக்கத்தாலும் தொண்டையை குடிச்சு கத்தப்படாது. அப்புறம் ஒரே அட்டி வாய அடிய பாத்துக்க. நீ என்ன பொதகுலி வச்சிருக்க? உன்னைய பத்தி எனக்கு யாரா முதல்ல நீட்டி பேசாதடா, நீட்டாதடா. என்ன பத்திரமா பிடிக்கிற தெரியுதுல? இப்ப என்னை பத்தி எப்ப கை வைப்பற எனக்கு தெரிய முடியும். இங்க வார். என்ன ராதா செல்வி? என்னடா ஒரு என்ன வாடா போடான்ற அடிக்காதீங்க மாமா. சிஞ்சாலே ஐயா எங்க நான் வச்சல நீ வை பாப்பா. நான் உன்னை வச்சு ஊர்ல தெருப்படி வந்துக்க. சரி சரி சரி. ஒரு பெண் மகளுக்கு அடக்கம் ரொம்ப முக்கியம். அடக்கம்னா நீ நேரா சுடுகாட்ல போய் பார்க்கணும். இங்க வந்து அடக்கம் உன்னைய பார்க்க வந்திருக்கேன். ஏய் அறிவுபூர்வமா பேசுற அப்படிங்கறத என்கிட்ட வச்சுக்க கூடாது. நீ கத்தி பேசாத, புரியுதா? நான் என்னைக்குமே கத்திர பரம்பரையை சேர்ந்தவளே கிடையாது. கத்தி பேசி காரியக்காரப்பட்டவங்க நினைக்காத. நீ உருட்டி பேசி உலகத்தை ஆளணும் நினைக்காதடா சோழகுடி தங்கராஜ். என்னடி புதுக்கோட்டை ஓதா செல்வி? என்னடா நீ பெரிய மம்மா கொடுக்கு? என்னடி இங்காரு? ஆமா. பாம்புக்கு பல்லுல வச. ஆமா. தேளுக்கு கொடுக்கல வச. உனக்கு பிடிக்கல வசனடா தெரியும்டா எனக்கு. பேசுறா முதல்ல. நீ அதுல 4 மூட்டை வீட்ல வச்சிருக்க தெரிய முடியும். ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு வாய் அடக்குறத அட்ட தருத்திரியம் புரியுதா? அட்ட தருத்திரியம் பெண்கள் பேசினா இல்லடா. அட்ட தருத்திரியம் ஆம்பளை பேசுறான் பாரு ஒட்டு துணையில உட்கார்ந்துகிட்டு. அப்படி பேசாத. அதுதான் மிகப்பெரிய தருத்திரியத்தை. நாங்க நினைச்சாதான் உன் வாழ்க்கை மோட்சம். இல்லனா வீச்சமாய் போயிடும். இந்த வீச்சத்துக்கு தானடா பல பேர் சுத்திக்கிட்டு கிடக்குறாங்க. அது பல பேர் வெட்டிக்கிட்டு சாகுறாங்க. வீச்சம்னு நினைக்கிறியாடா? எதுக்கு? ஏய் என்னை இழுத்து விடாத. தேர இழுத்து தெருவுல விட்டா உன் ஐட்டம் காலி ஆயிரும். தேர தெருவுல நம்ம வாயில விடுவாங்க. என்னடா பேசுற? என்ன நீட்டி பேசுற? அடிச்சதுல வாய அப்புறம் எங்க கட்டினு? டேய் என்ன ஊர்ல வர? எங்கடா ஏரியா இருக்கு? ஏய் இங்க வாடி ஊர கடத்த முண்டா. ஐயோ யாராவது கெடுக்க போறல. என்னடி என்ன ரொம்ப பண்ற? காது மாசம் வந்துற. அந்த தோடு மூக்குத்தி கொலுசெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய திருட்டு முண்டை. யாரு நீ எதிர திக்கிற வெண்ண மாலை என்ன ஓத்தா ஈரம்? வாடி மைக்க புடி அடிச்சு போடுவேன். ஆம்பளை பத்தி இழுச்சு பத்தி அறிவேட்ட லூசு முண்டை. பாரு காலை பாடுறா கரேருட்டு ஒக்கா மக்க செங்கச்சூள்ல வச்சதானக்கா. அங்க ஆவரை போட்டு ஏன் நக்கிற போற? என்ன 13வது புருஷ மாதிரி இருக்காப்லையா? என்னடி பச்சை சட்டி ஒரு மாதிரி நோங்குறீ? என்னடா ஏன் ஏரியா உட்கார மாட்டேங்கிற? அதப்பு தெரிஞ்சு போயிரு. இடுப்பு ஒடிஞ்சு போயிரு வச்சுக்க. அங்க ஓன மாதிரி ஆம்பளை கொடுத்துக்கல போய் பாரு. உடனே பிரெக்னன்ட் ஆயிருவே. பிரெக்னன்ட் ஆக முடியாதுடா. கர்ப்ப பைய நறுக்கிட்டாங்க. கர்ப்ப பைய நறுக்கிட்டாங்களா? கவலைப்படாத, கட்ட பைய உள்ள நுழைச்சு விடுற. நீ எந்த பைய வேணாலும் நொலடா. ஆனா இந்த வாயை வச்சு இந்த ஓட்டு விட்டுறாதே. இந்த வாயை வைக்கிறனால தான் உலகத்துல சாதனை படைச்சிட்டு இருக்க. ஞாபகத்துல வச்சுக்க. அப்படி பேசாத. சாதனை ஆக்க போறதவன் நீயா இருக்கலாம். ஆனா உன்னை சென்னைக்கு ஆக்க போறதவன் ஆம்பளை மட்டும்தான். நீ 1000 சாதனைகள் பண்ணலாம். என்ன உன்னுடைய சாதனைக்கு திறமை யார் தெரியுமா? பெத்த தாய்மார்கள் நாங்க. அப்படி பேசாத. ஆம்பளை பொம்பளை வந்துட்டா கணவனை கண்கண்ட தெய்வம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம் என்று சொல்லி இருக்கிறார்கள். கற்க கட்டளை கட்டளை கட்டப்பை நிற்க அதற்கு தக என்று ஓதிருக்கிறார்கள். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். என்னடா கோத்தாங்கம்மாங்கிற மானகட்ட பையல திருக்குறள் அடிமுடி இல்லாம சொல்றேன்டா. நீ அடிமுடி நக்குன உன் முகரே பார்த்தாலும் ஒண்ணுக்கு பேர கூட உள்ள ஓட்டு ஓடி போயிருவான். ஏண்டி இந்த கூட்டத்துல ஒட்டு மசுரை வச்சு ஊரே மாத்திர கிறுக்கு முண்ட பாரு. 4 மசுரா சொந்த மசுரடி. ஏண்டி உனக்கு மண்டையில மட்டும் தான் ஒட்டு மசுரா? இல்லடா தம்பி நான் ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா கேட்டுக்க. என்ன தம்பின்ற? என்ன மாத்தாலங்க அப்பா வச்சிருக்கேன். நான் ஆளு நல்லா சரிஞ்சு போயிருக்கிறேன் அப்படிங்கறனால மோதி உன் திறமைய பெருசாக்கணும் அப்படி நினைக்காத. 1 லிட்டர் மூத்திரத்துல உன் வாயை காலி பண்ணி போடுவேன். வெட்டி பாருங்க. ஏண்டி எல்லாரும் எதுல சண்டை? நீ எதுலடி சண்டை?
பேசுங்க மாமா. ஏய் என்ன? நான் கேக்குறேன் அதெல்லாம் பன்னீரா தீர்த்தமாடி ஏய் இது பன்னீர்தான்டா. ஆ? ரொம்ப எமோஷனா அத பேச. குடிக்கிறதுக்கு வேற எவனா இழுச்சா பேரு அவன் வாயில அத ஊத்தி குடிக்கிறதுக்கு இளிச்ச வாப்பையா எதையோ குடிக்கலாம்னு சொல்லி கூட படுக்க முடியாது. அந்த ஒட்டு துணியை கிடந்தா கூட ஆம்பளை தாண்டி புரியுதா? ஒட்டு துணியை கூட நாங்க வேட்டி தான் கட்டுறத பொம்பளை சேலை எடுத்து கட்ட மாட்டோம் புரிஞ்சுக்க. முகரைய பாரு ஆம்பளை முகரைய. என்ன? ஒரு குடும்பத்துல ஒரு சீரகம் இருக்கா, ஒரு கடுகு இருக்கா, ஒரு வெந்தயம் இருக்கா, அரிசி இருக்கா, பருப்பு இருக்கா, அதை கேட்கறதுல ஆம்பளை வந்தவனே வீட்டு கொட்ட பையன். ஏன் கல்யாணம் முடிச்சு உனக்கு வேற அவ பேர் ஏற்படக்கூடாது உழைக்கிறோம். உழைச்சு ஹார்ட் ஒர்க். எந்த ஒர்க்கு அத போய் அங்க நிலத்துல ஒர்க் பண்ணணும். இங்க ஒர்க் பண்ணி விட்டு ஜோலியை முடிச்சிடுறாரு. நான் ஜோலியை முடிக்கிறது எதுக்கு? உனைய போல ஒரு அழகான பிள்ளைய பெத்துக்கிட்டு ஒரே ஒரு காரணத்துக்காண்டி. ஐயோ கடவுளே. சரி இவ்வளவு விஷயம் பேசுறீல. ஒரு பொம்பளைக்கு வாய் இவ்வளவு திறமை இருக்கு இருக்குல. ராதா செல்வினா பேசும் அப்படின்னு எல்லா பேருக்கும் தெரியும். சரி பட் இப்ப பக்கம் எழுத்துல ஒரு சோதனை போட்டியே. என்ன சோதனைடா? நீ யாதானே வாயை கொடுத்து மாட்டுன. நான் நீங்க வாசிங்க நான் நிக்காம ஆடுறேன். அப்புறம் என்ன குத்துதே கொடையுதே நொட்டுதுன்னா இப்ப என்கிட்ட போட்டி போடு. என்ன பண்ணணும்டா? பக்கம் எழுத்து அந்த போட்டி போட்டில என் பப்புனு காட்ட போட்டி போட மாட்டியா? டேய் நான் வாங்குற சம்பளத்துக்கு என்ன ஆளை விட்டுடா. நான் செவனே சித்தால் வேலைக்காவது போயிடுறேன்டா. என்னைய போட்டு ஏன்டா இமிசப்படுத்திக்கிட்டு கிடக்குற? சித்தாலைக்கு போய் தொலைய விடாத. ஏன் எங்க உயிரை போட்டு அவங்க போனாலும் கொத்தனாருங்க இமிச தாங்க முடியல. சட்டியை தூக்குன்ட்டே கிடக்குறாங்க. தூக்க முடியாது சட்டியா? அதான் ஒரு தூக்கி ஒரு கொத்தனாரே க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ன ஒண்ணு? அந்த ஆள் தூக்க சொன்னது சாந்த சட்டியை, நான் தூக்குனது ஏன் சட்டியை. ரொம்ப ஓட்ட சட்டியால இருந்திருக்கு. ஆமா உனக்கு சட்டி தூக்கட ஒழுங்கா உட்கார்ற முதல்ல. காலை பொளந்து நீ அந்த ஆளு சட்டியை பாக்குற? ஒழுக்க உயரத்தர மிஸ் ராதா செல்வி என்னடா பண்ண போற? பெண் மகளுக்கு கண்ணடக்கு ரொம்ப முக்கியம். முடியுதோ முடியலையோ சரி சரியா? வாழ்ந்தாலும் மேடையில தான், இறந்தாலும் ஒரு கலைஞர்கள் மேடையில தான். உன்னால முடிஞ்ச நான் ஜாகவே நீ பல பொம்பளைய சொல்லி பார்க்கலாம். சூத்து பத்தி பேர உட்கார்ற முதல்ல சாக சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்படியா? டேய் மாமா போட்டி ஆரம்பிச்சிருச்சு. ஆமாங்க மாமா. மாடு என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். பாப்பமா? ஆமையா. ஆனா மாடு இளைச்சு சின்னல விட மாட்டேன். ஆமா நீங்க தான் சாட்சி. படியே பாத்துக்கலாம். என்னங்க இந்த மாடு இளைச்சால விட மாட்டேன். நீங்க தான் சாட்சி. விடாத இன்னைக்கு. நான் ரொம்ப வாய் பேசுறேன். உங்ககிட்ட போட்டி போட்டால பொம்பளை கிட்ட போட்டி போடட்டும் இன்னைக்கு. என்ன செய்து நக்குன்னு அப்படியே முழக்கங்காரி கேட்காத திர்றானே. ஏய் பிடிப்போம். மாடு எந்த அளவுக்கு ஏறி அடிக்குதா பாப்போம். சரி ஏய் நெல்லடி சபை நிலமா ரெடியா? எங்க ஓடிக்கிட்டே திர்ற? மூத்தர் வந்துச்சு. மூத்தர் வாயில இருக்கு. அதுக்குள்ள வந்துருச்சா? வெத்தலைய போட்டேண்டி சத்தி கொஞ்சம் ஏறுதடி. என்ன உன் நோக்கம் போல எங்கிட்டு போகுது? இந்த பையல ஒழுங்கா உட்கார சொல்றான். ஏய் ஏய் நீ காட்டாரா குஞ்ச கடிப்பாடா? ஏண்டா அந்த பூதி குஞ்சம் கடிக்க நான் வந்திருக்கேன். அந்த மானகட்ட பையல வெத்தலைய போட்டேண்டி சத்தி கொஞ்சம் ஏறுதடி. சத்தி கொஞ்சம் ஏறையிலே புத்தி கொஞ்சம் மாறுதடி. ஏறையிலே புத்தி கொஞ்சம் மாறுதடி. மாமா மலரடியே ஏ சிரி சக்கரக்கிளியே, ஏ மாமா மலரடியே ஏ சிரி சக்கரக்கிளியே. வெத்தலைய போட்டேடி சத்தி கொஞ்சம் ஏறுதடி. சத்தி கொஞ்சம் ஏறையிலே புத்தி கொஞ்சம் மாறுதடி. ஒழுக்கமா ஆடுற காட்டு. என்னடா பஞ்சாயத்து கூட்டானே நான் பாட்டுக்கு செவனே நிக்கிறேன். ஏறிக்கிட்டு இங்கே அடிக்கிற விளக்க மாதிரி பிஞ்சா ரெடி ஓட்ட பாரு. என்னடே வாங்கடா நாளை பொம்பளை இருக்க வாங்க. ஒட்டி அடிக்கறத புள்ள. ஏற்றா ஓட்டா. நான் அடிச்சேன். தூமே குடிக்கி மோரே பாரு. தூமே குடிக்கவா? பேசிக்க மண்ட மேல காணாம இருக்குதா? ஒட்டாம ஆடுறா. ஒட்டா மட்டும் ஒட்டா. எங்க நீ தானே ஓட்டுற? அதானே என்னைய தூக்கி அவ அடிச்சு விட்டு என்ன நான் ஓட்டணும்? நீ தானே ஏறி அடிக்குமான்னு கேட்ட. மண்ட மேல கொண்டு ஓட்டு ரவுண்டு கொண்டு. டேய் எப்படி அக்கா ட்ரைனிங்? மண்டை மேல மண்டை போட்டு ஆறுல குண்டிய போட்டு அடிக்குது. மண்டை மேல மண்டை போட்டு
அவனே ஐயா, குஞ்சை பிடிச்சிட்டேன். டேய் ஐயா, கோழி குஞ்சு. ஏங்கா எத்தனை குஞ்சா போ, பிடிச்சிருப்பா குஞ்சை முடிக்கிட்டு நீ உக்காரு மகன். லிஸ்ட் போட்டு பாப்போம். நம்ம தனித்தனியா போட்டு அவளை லிஸ்ட் போட்டு பாப்போம். ஏய், சாமானதுக்கு கண்டரக்க கை வைக்காத. மைக்கு 3400 ரூபாய் அந்த மைக்கு எப்படி ஆடுது பாத்தியா? ஆமா, காது அத்திரை கொட்டால் சாப்பிட்டு லேடி நீ கோயில் வேடு மாடி. சின்ன சின்ன பீன்ஸ் வேணாமா, ஒட்டி போட நூக்கள் வேணாமா, பெங்களூரு கத்தரி வேணாமா, திண்டுக்கல் கேரட் வேணாமா, நீ பச்சை பழதான் அடிச்சு போடு கண்ணு இருக்கு கலக்குது. கொட்டால் சாப்பிட்டு லேடி ஒழுக்கமா ஆடுறே ஆவும்ல உன்னை பாட சொல்ல என்னப்பா ஆடவ நான் ஓச்சிய காலத்துக்கு நீ நல்லா மல்லாக்க பிறந்துட்டு பார்க்கலாம். அதுக்கு தானே. நாத்தமத்து போறவனே நான் கால் இடிச்சு சாவறதுக்கு சூத்து ஓத்தி பேல புடிங்க. எதிரடா விட்டு வாயில எதிரடா விட்டு மறுபடியும் அன்னத்தை ஆடுறாரு ஒத்திக்கோ ஒத்திக்கோ அன்னத்தை நீங்கடா ஒத்திக்கோ ஒத்திக்கோ காட்டோரமேயோ குருபாடு போட்டாவா எனக்கு சாப்பாடு காட்டோரமேயோ குருபாடு போட்டாவா எனக்கு சாப்பாடு அன்னத்தை ஆடுறாரு ஒத்திக்கோ அன்னத்தை நீங்கடா பல்லாங்குழி ஆடு. ஆடுறத பாத்துக்கிட்டே ஆடு. உள்ள ஒண்ணு பல்லாங்குழி ஆட வாடி. அடி பல்லாங்குழியாட வாடி அடி பல்லாங்குழியாட வாடி உசுர கொடுத்து வளைஞ்சா ஆமா பாத்தியா இதுக்கு மேல வளைஞ்சினா கையை பிடிச்சு விட தூமே இல்ல ஓச்சினா நோட்டா பாக்க ஆளே எதுவும் பேரு அது இங்கேயே வளையிற இடத்துல வளைய. அதனால பிடிச்சா புண்ணாக்கு எங்க தலையில மலஞ்சு விட்டு நான் ஆச்சு பத்த போய் ரெண்டா பொளந்துக்கிட்டு படுத்து கிடக்க மானகட பேரு இல்லைன்னா நீ எங்கேயும் பொழக்கவே மாட்ட. இந்த கொடுமையா ஆஹா செய்வோமா மாட ஏன் தலை விழுந்தது பாத்துக்கலாம். அதனால நான் விட மாட்டேன் மச்சான். உசுரே உடல் இவ்வளவு விடவே மாட்டேன். எவ்வளவு ரப்படுத்துன்றா ஆமா அது ஒண்ணே விடாது பாத்துக்கிறோம் மச்சான். தெருவாக்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே உன கல்வி கொண்டு போகட்டுமா பத்தினி பெண்ணே பத்தினி பெண்ணே. தெருவாக்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே. தேரு பார்க்க வந்திருக்கு சித்திரம் புள்ளே உலகத்தை கொண்டு போகிறவா என்னம்மா என்னடா என்ன ஒரு மாதிரி எங்க அக்கா சர்க்கஸ்ல ஆடுறவனை கூட்டிட்டு வந்து என்ன படிச்சுட்டு தேரு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே தேரு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே ஏய் தேரு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே தேரு பார்க்க வந்திருக்கும் என்ன பண்றாரு
பாட்டுக்கு உனக்கு அடுத்த வரியே தெரியாத உனக்கு கொஞ்சம் இதுல கூடுதல் விட தெரிஞ்சா சப்பட்டியா சாலை வெட்ட தெரிஞ்சானே எடுவட்ட பயலே பாடுமா குலக்கேசு 2 நேரம் உள்ள போயிருப்போமாடா சரி பார்க்க வந்திருக்கும் சித்திர அடே அடிக்கதானே நான் போறேன் அதுக்குள்ள என்கிட்ட படுத்தி வைக்கிறேன் தேரு பார்க்க வந்து அண்ணே அண்ணே எல்லா பேரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஆட்டம் எல்லாம் இன்னும் ஒரு வாரத்துல வர்ற பார்த்தல அன்னைக்கு ஆடி ஆகணும். புரியுதா? ஏண்டா அன்னைக்கு எங்க அக்கா தான் அன்னைக்கு இந்த கிறுக்கு முண்டதாண்டா. அன்னைக்கு இந்த ஆட்டம் நீ ஆடுற. ஏன் முன்னாடி கிறுக்கு முன்னாடி எங்க அக்கா நல்ல முண்டடா. பாத்துக்குறோமா? இல்ல செத்த நேரத்துல ஒரு ஆளை கொல்ல தெரிஞ்ச மூடிக்கிட்டு உட்கார்றா நல்லா இருக்கும். நீ தூக்கிப்பட்ட இடத்த பாரு எப்படி வெள்ளையா இருக்குன்னு எடுவட்டியா. காட்டு ரோசா காட்டு ரோசா பேசா முகத்தை காட்டு ரோசா காட்டு ரோசா பாடி உள்ளே காட்டு ரோசா ஆடி மாசம் ஓடிருச்சு காடி புள்ள காட்டு ரோசா ஏ பஞ்சாரமணி ஏற்ற கோழி குஞ்சு நாந்தரவா சோதனை மேல் சோதனை. சும்மா வம்ப எடுத்து விட்டு போயிடாம சும்மா இருக்கிறவனை கெடுத்து விட்டு போயிடுவோம் போல. தலைகீழா நின்னா என் நிலைமை என்ன இருக்குன்னு யோசனை பண்ணி பார்த்தியா? பச்சை பச்சை பனியான் நான்சென்ஸ். ஒரே அட்டி சோனி பையில செவனன் இருக்கா முதல்ல. ஆமா தம்பி உங்களை நம்பித்தான் அக்கா களத்துல இறங்குறேன். நீ எங்களை நம்பி இறங்க காப்பாத்திடுவானா? உன்னை நம்பி எதுல இறங்க? என் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி தம்பி சொல்லவா மறுபடியும் பிடிங்க. ராத்திரி நேரத்து பூசையா ராஜகீய தரிசன ஆசையில் வீரமாராதனை அது சுகவேதனை ஆராதனை அது சுகவேதனை ராத்திரி நேரத்து போகை டேய் அண்ணே ஜெனரேட் சாவி இருந்தாடுனே. நல்ல வேலை நெலிக்கு தெரிஞ்ச. டேய் 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 அடே டேய் டேய் தம்பி அடே ஆமா
எப்ப மாட்ட போற? தண்ணி குடிக்கிறியாமா? தண்ணி குடிக்கிறியாமா? ஐயா இந்த ஒரு டீயை ஊத்தி விடுங்க. தூக்கி விடாத பிள்ளைய. சித்தி எனக்கு என்ன கிளுகிளுப்பு தர போறியா? சித்தி சித்தி நீ உண்மைக்கே நல்லா ஆடின சித்தி. நிஜமாவாடா? எப்படி? உண்மைக்கு சூப்பரா ஆடின சித்தி. சரிங்க மாமா. ஏய் சித்தி. ஏண்டா, டேய் டேய் உனக்கு என்ன முறை வேணும்? சித்தி வேணும். சித்தி சித்தியா? சித்திக்கு நல்லா நொட்டுறா. தம்பி அது நடிப்பு தம்பி. இப்ப சோனி பேர்ல பாடாடுங்கிறதே ஒரே அடி குடிச்சு குடு நமக்கு. கவலைப்பட போமா அப்படியே நடிப்பு. ஆஸ்பத்திரியில கொண்டு வைக்கிறது ஐடியா பண்ணிட்டு. இங்க வா ஏ ராதா. இங்க வா ஏ. மனசுல 1000 கஷ்டம் வந்தாலும் வயறு 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 வயிறு விட்டு கீழே லீடு விட்டு. பாவடை ரொம்ப ஒரு மனுஷால சுரீர்னு அடிச்சு அழுக வச்சு போறலாம். ஆனா ஒருத்தரை சிரிக்க வைக்கிறது பெரும் கஷ்டம். இருடா வரேன். சிரிச்சாத்தே அது பேரு முகர. ஆமா. சிரிக்கலன்னா அது பேர் என்ன? அது பேர் இது. முகர கட்டை. இங்க வா. கடுப்புல அடிக்கிறானே. கடுப்பு அடிக்கடி. நீ நல்ல பிள்ளை. சரி. அதுக்காண்டி நீ நோங்க கூடாது. இல்ல நான் யாரையுமே நோங்க மாட்டேன்ப்பா. இந்த மாதிரி கெட்ட புத்தியே அக்காவுக்கு வராது. சித்திரி. சித்திடா அங்கே. நான் உனக்கு மய வேணும். ஆமா. நல்ல சித்தி நல்ல மயம். மயன்னா பச்சை பால் கேப்பியாடா? நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன். ஏன்டா? நீ வத்து மாடு முண்டன்னு தெரியும் போ. ஏய் ஏய் ஒரு விஷயம் சொல்லவா? மனசுக்கு ஒப்புதோ ஒப்பலையோ சொல்லாதமா. ஆளு மண்டையும் பாரு. ஐ வாண்ட் டு மேரி யூ. அப்படியே. என்ன டேய் என்னடா கல்யாணம் பண்ண போறீல? காதல். காதல் எங்க? இவனை பார்த்தா காதல் உதாரணம் உனக்கு. பின்னாடி கம்மாக்கார இப்படி செந்துட்டு கிடக்குமா? காதல் பண்ண புரியல. அப்புறம் போய் புடிங்கிட்டு வந்துடுறேன். காதல் பண்ணி நிறைய இருக்கா. காதல் பண்ணி கல்யாணத்தை பண்ணி என்ன பண்ண போற? நீ காதல் பண்ணதோட உனக்கு ஜோலி முடிஞ்சிருந்தா. இதடா டேய் இவ என்கிட்ட சரியான பீத்த சிரிக்கா இருக்காடா. காதல் மட்டும் தான் பண்ணுவேன். சரிப்பா நான் என்கிட்ட தொலைஞ்சு ஓட்டுப்படா. நம்ம தள்ள விழுகாம தான் செருத்த. சொல்லுங்க ராதா. உண்மைக்குமே ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். நான் அவளை ஆட்டம்லாம் ஆடவே மாட்டேன். எல்லாரும் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. நான் ஆடினதே இல்லை. ஆமாம், நான் அவ்வளோ தூரம் ஆடுறதுக்கு காரணம் உங்கள் தம்பி தங்கராஜ் தான். 4 ஸ்டெப்பாக இருந்தாலும் போடுவேன். எனக்கு முடிஞ்ச வரையும் தெரிஞ்ச வரையும் செய்வேன். நான் இந்த ஆட்டத்துக்கெல்லாம் எனக்கு வாத்தியாரமான தங்கராஜ் அவர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லுங்கள். இதுக்காக வந்து இந்த கப்பை புழக்கிறது. ராதா செல்வி பேச மட்டும்தான் செய்கின்ற பேரை மாத்தி இன்னைக்கு ராதா செல்வி ஆடவும் செய்கின்ற பேருக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்கள் உழைப்பும் ரொம்ப காரணம். அடுத்த மேடைக்கு வர முடியல. ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு நம்ம 2 பேரும் முண்டமா ஆடணும். நான் நாளைக்கு விட்டுருவேன்டா. அதனால சொல்லுங்க என்னுடைய காதலை எடுத்து சொல்லவா? உங்களுக்காண்டி என்னுடைய காதல் எப்படி பாத்தீங்கன்னா, கூப்பிட்டா மலர் தேடி வண்டு வரும், தேடி குறிப்பிட்டால் கொய்யாவை கிளிகள் கொத்தும், சிந்தித்தால் வருகின்ற கவிதை போலே கண்கள் சந்தித்தால் வர வேண்டும் உண்மை காதல். செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்ணொருத்தி, செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்ணொருத்தி, காதலனை தேடி வந்தால் கண்ணில் வண்ண மண்ணேறி தேடும் தேடும் ஆடுகின்ற நூலிடைதான். மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் நூலகம் தான் நாளெல்லாம் மீண்டும் மீண்டும் நான் படிக்கும். செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்ணொருத்தி.
உண்மையான காதல் உங்க காதல். உங்க காதல் எப்படியோ அதே மாதிரி என்னுடைய காதல். நடுத்தரமா சொல்லவா? கையை விட மாட்டீங்களே. ஆ. என்ன நினைச்ச நீ, என்ன நினைச்ச உன் நெஞ்சுக்குள்ள என்ன வச்சு தச்ச போகுது. என்ன நடத்தி, என்ன நடத்தி, நெஞ்சுக்குள்ள வச்சு போடு. என்ன நினைச்ச நீ, என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்ன வச்சு தச்ச போகுது. சொக்கி தவிச்சே, சொக்கி தவிச்சே, நான் சொக்க தங்க கிட்டியே நான் துள்ளி குதிச்சேன். சொக்கி தவிச்சே, சொக்கி தவிச்சே, சொக்க தங்க கிட்டியே நான் சொல்லி குதிச்சேன். குத்தாழ சாரலது கையோரம் கட்டிலுக்கும் 5-6 தொட்டிலுக்கு சொல்ல நினைச்சேன், சொல்ல நினைச்சேன். உன்னை முட்டு மொத்த குத்தகைய அள்ள நினைச்சேன். சொர்க்கத்தில கச்சேரி நேரம் கட்டி போடுச்சே, கட்டி போடுச்சே. ஒன்ன விட்டு மொத்த குத்தகைய அள்ள நினைச்சேன், சொல்ல நினைச்சேன். ஒன்னு நினைச்சேன், இந்த பொண்ணு சின்ன புண்ணியதோ ஒன்னு நினைச்சேன். சொக்கி தவிச்சேன், இந்த பொண்ணு சின்ன புண்ணியதோ சொல்லி குதிச்சேன். கல்யாண சொர்க்கத்தில கச்சேரி நேரம் வந்து பண்ண